வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி அதில் பேராப்ளீஜியா அதாவது ஸ்பைனல் கார்ட் தண்டுவட நரம்பு சேதமடைஞ்சு கை கால் செயலிழக்கிறதுனால வர்ற பேராப்ளீஜியாவுக்கு ஃபிசியோதெரப்பி எப்படி பயனளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பொதுவாக டே 1லேருந்து பேஷண்ட் ஓரளவு அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வர வரைக்கும் ஃபிசியோதெரப்பி ரோடு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ அவங்க ஐசியூவில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு மசில்ஸ் நல்லா ஸ்டோனாக இருக்கும். மசில்ஸ் ஃப்ளாபி ஆகியோ இல்லை ஸ்டிஃப்னஸ் ஆகியோ வேஸ்டிங் ஆகாமல் இருக்கும். ஜாயின்ஸ்லாம் ஸ்டிஃப் ஆகாமல் இருக்கும். டெண்டன்ஸ் டைட் ஆகாமல் இருக்கும். அவங்கள பெட்டிலேருந்து எப்படி வீல் சேர்லேருந்து எப்படி ஸ்டாண்டிங் இதெல்லாம் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்க ஃபிசியோதெரப்பி பண்ணால் தான் டிப்ரெஷன் ஆகாமல் இருப்பாங்க. டிப்ரெஷன் ஆகாமல் இருந்தால் தான் அப்பர் பார்ட்டை யூஸ் பண்ணி அவங்களால அடுத்த ஸ்டெப்ஸ் பண்ண முடியும். சில பேருக்கு யூரின் பிளாடர்லாம் இருக்கும். அது நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் ட்ரக்ஸ் கொடுத்து அது எப்படி பண்ணணும்னு பண்ணுவாங்க. அது இல்லாமல் சில பேருக்கு ஃபேண்டம் பெயின் சொல்லுவாங்க. அதாவது இந்த கால் செயலிழந்துடுது ஆனால் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட ஃபிசியோதெரப்பி பண்ணுறப்போ ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும். அவங்களுக்கு செக்ஷுவலாக ப்ராப்ளம் இருக்கும். அது செக்ஸாலஜிஸ்ட் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணுறப்ப அந்த ப்ராப்ளத்தையும் ஓவர் கம் பண்ணலாம். ஸோ ஒரு பேராப்ளீஜியா பேஷண்ட் வந்தாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு மருத்துவர்கள், ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சைக்காலஜி கவுன்சிலிங், கேரியர் கவுன்சிலிங் இப்படி எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து ஒரு டீமாக பண்ண வேண்டியது பேராப்ளீஜியா பேஷண்ட்டுக்கு. முக்கியமாக அவங்களுக்கு அந்த வீல் சேர்லேருந்து பெட்டுலேருந்து வீல் சேர் அவங்களால எவ்வளோ முடியுமோ சிட்டிங் பேலன்ஸ் எவ்வளோ முடியுமோ நிற்கிறது நடக்க வைக்கிறது. முக்கியமாக அவங்களுக்கு இப்போ சொன்ன மாதிரி ரொபாட்டிக் ஃபிசியோதெரப்பி இருக்குது. அது இந்த மாதிரி பேராப்ளீஜியா பேஷண்ட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்க்கு ரொம்ப ஹோப் கொடுக்குது. அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஹைட்ரோதெரப்பி. அதாவது ஹைட்ரோனா வாட்டர். ஸோ வாட்டருக்குள்ளே பேஷண்ட்டை இறக்கி வாட்டரோட பயோயான்ச் எஃபெக்ட்மா, அதாவது நீங்கள் இப்போ வாட்டருக்குள்ளே கை அப்படி அழுத்துனீங்கன்னா தானாகவே மேலே வரும் இல்லைங்களா, அதுதான் பயோயான்ச் எஃபெக்ட் இருப்பேன். ஸோ ஒரு பேஷண்ட் பேரலிசிஸ் பேஷண்ட்டோ இல்லை ஒரு வலி இருக்கிற பேஷண்ட்டோ வாட்டருக்குள்ளார இறக்கி அதில் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் இருந்து அதில் சில எக்ஸசைஸ் பண்ணுவோம். அது பேஷண்ட்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறைய ஹோப் இருக்கும். அண்ட் இந்த ஹைட்ரோதெரப்பி பேராப்ளீஜியா இது மாதிரி ஸ்ட்ரோக் பேராப்ளியா பேஷண்ட்க்கு ரொம்ப எஃபெக்டிவ்னஸ் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு பேஷண்ட்க்கு பேராப்ளீஜியா அப்படிங்கிற அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்பைனல் கார்ட் நர்வ்ஸ் டேமேஜ் ஆகிறனால வந்தாலும் அவங்க திருப்பி எந்த அளவுக்கு அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடி, அவங்க கை கால் கண் வாய் மூக்கு எல்லாம் நல்லாயிருக்கு, அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடி நல்லாயிருக்கு, அதை வச்சு அவங்க எப்படி மறுவாழ்வு வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி ஒரு ரோல் இருக்குது. இன்னும் ஒரு முக்கிய விஷயம், அவங்க நாள் ஃபுல்லாக பெட்டிலே படுத்துருக்கறனால லங்ஸில் இன்ஃபெக்ஷன், ஏன்னா அவங்க மூவ் பண்ணனால இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி சளி உடம்பாக இருக்குது, அடிக்கடி சளி பிடிக்கிற உடம்பாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன், இருமல், சளி இதெல்லாம் அடிக்கடி வரும். ஸோ அதுக்கு செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுப்போம். எப்படி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணுன்னா பிரெயினுக்கு நல்லா ஆக்சிஜன் போச்சுன்னா நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ செஸ்ட் ஃபிசியோதெரப்பி பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ பேராப்ளீஜியா பேஷண்ட்க்கு செஸ்ட் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட், எக்ஸசைஸ், மொபிலிட்டி, அப்புறம் வேஸ்டிங் ஆகாமலும் புது கண்ட்ராக்ஷன் வராமல் தடுக்கணும், சிட்டிங் பேலன்ஸ் கொடுக்கணும், வீல் சேரில் எப்படி அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கணும், பெட்சோர் வராமல் தடுக்கணும், கண்ட்ராக்சர் வராமல் தடுக்கணும், அவங்கள ஸ்டாண்டிங் பேலன்ஸ் கொடுத்து ஃபியூ ஸ்டெப்ஸ் வித் சப்போர்ட் தான், ஆனால் தட் கிவ்ஸ் மோர் ஹோப்பு. அப்புறம் வலிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, டைட்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொடுக்கணும். இது எல்லாம் பண்ணுறப்ப ஓரளவு பேஷண்ட் அந்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி ரொம்ப 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 முக்கியம். நன்றி.